வணக்கம் நண்பர்களே. மீண்டும் வணக்கம். இசையும் மகப்பேறும் கைனக்கேர் என்ற நிகழ்ச்சியின் 3வது தொடரில் நமது நாதபிரம்மம் யூடியூப் சேனலில் இந்த வாரம் கொரோனா காலகட்டத்தில் புதுமண தம்பதிகள் அல்லது திருமணமாகி பல ஆண்டுகள் கழித்து கர்ப்பம் தரித்தவர்கள் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய வெடிமுறைகள், அதாவது இப்ப கர்ப்பம் தரித்தவர்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் உடனடியாக பெண்கள் என்பதனை பற்றி விளக்குமாறு டாக்டர் தீபா முகுந்தன் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் இந்த எபிசோடு தொடருக்கு ஏன் இசையும் மகப்பேறும் என்றால், குழந்தையின் சத்தமே ஒரு இசைதான். குழந்தை நீங்க எடுக்கும் போதே நீங்களே இவ்வளவு நீங்க அத்தனை பேருக்கும் ஒரு குழந்தை வெளில எடுக்கும் போதே அந்த அழற சத்தம் கேட்கறதான அதுவே ஒரு இசைதான். அதாவது மகப்பேறு அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நோ உமன் இஸ் கம்ப்ளீட் வித்அவுட் மதர்ஹுட். ஸோ அது ரொம்ப வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த மகப்பேறு அப்படிங்கிறதே கடவுள் கொடுத்தது. என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. ஒரு பெண் ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற போது ஒரு 10 நாள் 15 நாள் அது மாதிரி தள்ளி போனா உடனடியாக அவங்க மருத்துவரை போய் பார்க்கணும். ஏன்னு சொல்றேன், செல்ஃபா யூரின் டெஸ்ட் பண்ணலாம். யூரின் டெஸ்ட் பாசிட்டிவா வந்தா கூட ரொம்ப 100ல ஒருத்தருக்கு அது கருக்குழாயில தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எக்டோபிக் டியூபல் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்றோம். ஸோ கருக்குழாயில இது மாதிரி அது தங்கினா அது வளர்றதுக்கான சத்துக்கள் இல்லாம கருக்குழா ரொம்ப வீக்கா மெலிசா இருக்கும். அது 6 வாரம் 7 வாரம் ஆகும்போது வெடிச்சு செதறி வயிற்றுக்குள்ள நிறைய ரத்தம் கசிவு ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான ஒரு ஸ்டேஜ். ஸோ இது யூரின் டெஸ்ட் மூலமாவோ வெளியே இருந்து பார்க்கும்போதோ நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் இமீடியட்டா கன்சீவ் ஆனா இமீடியட்டா போய் குழந்தைய கர்ப்பப்பையில நார்மலா தங்கி இருக்கா இல்ல வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறது செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கன்சீவ் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததும் போய் டாக்டரை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் செக்அப், ஸ்கேன் எடுப்போம். அது மட்டும் இல்லாம அடுத்த செக்அப் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு 5-6 செக்அப்ஸ் இருக்கு. 3வது மாசம் பிரெக்னெண்டா இருக்கும் பொழுது சில மரபணுக்கள் பரிசோதனைகளை மேற்கொள்வோம். அதாவது பிறக்க போகிற குழந்தைக்கு மரபணுக்கள் மிஸ்டேக் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி சில ரத்த பரிசோதனை இல்லாம ஸ்கேன், ரத்த பரிசோதனை இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஸோ அது ஒரு முக்கியமான காலகட்டம், அதை தவற விடக்கூடாது. ஸோ 3வது மாசம் அடுத்த செக்அப், ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. முகக்கவசம் இல்லாம வெளியில வரக்கூடாது. அனாவசியமான எந்த விஷயத்துக்கும் வெளியில போகாதீங்க. அதாவது கடைக்கு போய் சாமான் வாங்குறது, ஷாப்பிங் பண்றது, கூட்டமான ஏரியாவுக்கு போறது, கோயில் அந்த மாதிரி இடங்களுக்கு போறது. ஏன்னா உங்களுக்கு இந்த கொரோனாவுடைய தொற்று ஏற்பட்டால் அந்த குழந்தைய எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படிங்கிற அந்த விவரங்கள் எங்களுக்கே இன்னும் நிறைய விஷயங்கள் புரியல. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கொரோனா தொற்று ஏற்பட்டு நிறைய பேர் ரெக்கவர் ஆயிருக்காங்க. ஒரு சிலர் நான் ஹை ரிஸ்க் பேஷண்டா இருந்தாங்கன்னா சர்க்கரை நோய், ரெட்டை குழந்தை இந்த மாதிரி இருக்கும் இறந்து போனவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த கொரோனாங்கிறது எப்படி ஒவ்வொருத்தர் உடம்புலயும் எப்படி வேகப்படுங்கிறது நமக்கு தெரியாது. அதனால எங்க வெளியே போனாலும் சோசியல் டிஸ்டன்சிங், மாஸ்க் அணியிறது, ஹேண்ட் சானிடைசேஷன், இது 3ஐயும் மட்டும் மறக்க கூடாது. ஈவன் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி. எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாமே இப்ப அவைலபிளா இருக்கு. 108 ஆம்புலன்ஸ் எல்லா பக்கமும் அவைலபிளா இருக்கு. அதனால பிரெக்னெண்டா இருக்கிறவங்க ஜாக்கிரதையா இருக்கணுமே தவிர பயப்பட தேவையில்லை. இந்த 3 ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டா அவங்களோட பிரெக்னன்சி நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது. பட் அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கொரோனா தொற்று அவங்க வெளியில போய் அவங்க மாஸ்க் போடாம அவங்களும் நார்மலா எப்போதும் போல இருந்து மாஸ்க் எல்லாம் போடாம அவங்களுக்கு கொரோனா தொற்று வந்துச்சுன்னா அந்த பிரெக்னன்ட் மதருக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால அவங்க அவங்களும் சப்போர்ட்டிவா இருக்கணும் இந்த விஷயத்துல. ஒரு குழந்தை எவ்வாறு உற்பத்தியாகின்றது, அதாவது கர்ப்பம் தரித்தவர்கள் எவ்வளவு கேர் எடுத்து
தன்னை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளாமல் தன்னுடைய வயிற்றில் சுமக்கும் சிசுவை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை மிக தெள்ள தெளிவாக இந்த எபிசோடில் தெரிவித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இத்தொடரை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். கட்டாயம் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் தான்.